இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். செங்கோட்டையன் கிட்ட எடப்பாடி அவர்கள் இந்த ஓனாயின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் அடிச்சு சம்பந்தமா கேட்கும்போது என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே போறார். யார் ஓனாய் யார் ஆட்டுக்குட்டி என்ற ஆராய்ச்சியில் திரு ஓ பன்னீர்செல்வமோ அல்லது அவரை சார்ந்தவர்களோ இறங்க தொடங்கினால் சில விவகாரங்கள் அவருக்கு நெருக்கடியாக வந்து முடியும். கூவத்தூரிலே என்ன அணுகுமுறைகள் கடைபிடிக்கப்பட்டன, ஆட்சி எப்படி காப்பாற்றப்பட்டது என்பதையெல்லாம் பகிரங்கமாக பொதுவெளி விவாதிக்கப்பட்டால் அதிமுகவினுடைய இமேஜ் டேமேஜ் ஆகிவிடும். அண்ணாமலை வர்சஸ் திமுக அரசு, ஸ்டாலின் என்று அரசியல் களம் மாறுவதற்கு எடப்பாடி பழனிசாமி தான் காரணம். இன்றைக்கு என்ன மும்மொழி பிரச்சனையா? அண்ணாமலை தான். அதே போல மத்திய அரசுக்கு எதிராக விமர்சனமா, மாநில அரசுக்கு எதிராக விமர்சனம். இப்படி அரசியல் திமுக வர்சஸ் பிஜேபி என்று தமிழகத்தில் மாறிக்கொண்டிருக்கிறது. ரயில்வே ஸ்டேஷன்ல போய் ஹிந்தி அழிக்கிறோன்ட்டு இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன், காமெடியா இருக்கு. ஹிந்தி எது இங்கிலீஷ் எதுன்னு தெரியாம இங்கிலீஷ் அழிச்சிட்டு இருக்காங்க. அவ்வளவு ஹிந்தி எதிர்ப்பு உணர்வு உள்ளவர்கள் நீங்க என்ன பண்ணணும், உங்க கிட்ட இருக்கிற ரூபா நோட்டு லட்சக்கணக்கில் சேர்த்து வச்சிருக்கீங்கல்ல, அதுலலாம் முதல்ல ஹிந்தி அழிச்சிடணும்ப்பா, நம்ம ஹிந்தி எதிர்ப்புப்பா அப்படின்னு அழிச்சாங்கன்னா அந்த வீரர்களுடைய மொழி பற்றுவை நம்ம பாராட்டலாம். அதிமுகவுக்கு தேமுதிக பாமக ஆதரவு இல்லை என்றால் அந்த இடத்தை பறிகொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். இரண்டாவது எம்பி பெற முடியாது. இப்போது முதல் எம்பி இருக்கிறது அல்லவா, கம்ஃபர்டபுளாக வரக்கூடிய எம்பி, அதை இரண்டு கட்சிகள் எதிர்பார்க்கின்றன. இவர் எப்படி வலிமையான கூட்டணி அமைப்பார் எனக்கு புரியல. அவர் வலிமையான கூட்டணி என்று சொல்லுவது விஜய் வருவாரா என்று அவர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். காங்கிரஸ், அகில இந்திய காங்கிரஸ் தலைமை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலிருந்து விலகுகிற சூழ்நிலை வருமானால் விஜயின் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வில் பி காங்கிரஸ், நாட் ஏடிஎம்கே. காங்கிரஸ் பிளஸ் விசிகா பிளஸ் கம்யூனிஸ்ட் என்று விஜய் முடிவு செய்வாரே தவிர அதிமுக என்று முடிவு செய்ய மாட்டார். தன்னுடைய பாப்புலாரிட்டியை why he should waste for எடப்பாடி பழனிசாமி, அதை நீங்க சொல்லுங்க. அவருடைய பாப்புலாரிட்டியை at the cost of the popularity of விஜய், why should he make எடப்பாடி சீஃப் மினிஸ்டர்? இவர்களை நான் அலட்சியமாகத்தான் நடத்துவேன், நான் தான் தலைவன், நான் தான் இது என்று நினைத்தீர்கள் என்றால் நீங்கள் எம்ஜிஆர் அல்ல, நீங்கள் ஜெயலலிதா அல்ல. உங்களுக்கு இருக்கிற ஒரே பலம் இரட்டை இலை தான், அதுவும் நடுவானில் தொங்குகிறது. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுகவில் மீண்டும் எடப்பாடி அவர்கள் ஊடகமாக பேச, நேற்று சசிகலா அவர்கள் மீட்டிங் போட்டு பேசன்னு சொல்லிட்டு மீண்டும் அந்த சலசலப்பு தொடர்ந்தவாறே இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். குறிப்பா செங்கோட்டையன் கிட்ட எடப்பாடி அவர்கள் இந்த ஓனாயின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் அடிச்சு சம்பந்தமா கேட்கும்போது என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே போறார். கட்சியிலிருந்து பிரிந்து போனவங்களுக்கு நிச்சயமா இடமே இல்லை அப்படின்ட்டு எடப்பாடி சொல்றார். இன்னொரு பக்கம் சிலந்தி கதையை சொல்லி சசிகலாவும் உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன, இது எதை நோக்கி போகுதுன்னு பாக்குறீங்க? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் பிரிந்து சென்றவர்கள், நீக்கப்பட்டவர்கள் அனைவரும் ஒன்றிணைவதுதான் அந்த கட்சிக்கு நல்லது. அது கடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தெளிவாக உணர்த்தப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து திரு எடப்பாடி பழனிசாமி பாடம் கற்க தவறுவது என்பது அவருடைய எதேச்சதிகார போக்கு என்று சொல்ல மாட்டேன். தேர்தலில் தோற்றால் என்ன, என்ன நடந்தால் என்ன, கட்சியின் கைக்குள் இருக்க வேண்டும் என்கிற சிந்தனை மட்டும்தான் அவரிடம் மேலோங்கி இருக்கிறதோ என்பதைத்தான் அவருடைய அணுகுமுறை என்பது உணர்த்துகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் டெபாசிட் இழப்பார் என்று அந்த தொகுதிக்கு பொறுப்பாளராக மட்டுமில்லை, எடப்பாடி பழனிசாமியின் குரலாக ஜெயக்குமாரை போலவே ஒலித்து கொண்டிருக்கிற இன்னொரு குமார், உதயகுமார், அவர் சொன்னார், பலாப்பழத்தை தூக்கி கொண்டு இந்த தேர்தலுக்கு பிறகு வீதிக்கு வீதியாய் அவர் திரிய வேண்டியதுதான் என்ற கடுமையான வார்த்தைகளை எல்லாம் அவர் பயன்படுத்தினார். கடைசியில் பார்த்தால் வெற்றி வாய்ப்பை பெற்ற திரு நவாஸ்கனி எவ்வளவு கொடுத்தாரோ அதே அளவுக்கு கொடுத்திருந்தால் பன்னீர்செல்வம் வெற்றி பெற்று இருப்பார் என்கிற நிலைதான். அதிமுகவும் பணம் கொடுத்தது, எல்லாரும் தான் பணம் கொடுத்தாங்க. ஆனால் அங்கே புதிய சின்னத்திலே போட்டியிட்ட திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் 2ஆம் இடத்திற்கு வந்தார். பாரம்பரியமான இரட்டை இலை சின்னம், மக்களுக்கு கிராமம் கிராமமாக நன்கு அறிமுகமான இரட்டை இலை சின்னம் டெபாசிட்டை பறிகொடுத்தது. இதே போலத்தான் டிடிவி தினகரன் பழைய கற்பனையில் தேனியில் நிற்கிறார். இந்த தேனியில் இந்த தடவை அவர் தோற்ற பிறகு இந்த பக்கமே தலை வைத்து படுக்க முடியாத அளவுக்கு அவர் தோல்வி படுதோல்வியாக அமையும்.
இப்படி வசனம் பேசியவர் ஆர்பி உதயகுமார். அங்கேயும் அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டு டெபாசிட்டை பறிகொடுத்தது. இவ்வளவு ஏன்? தேவர் சமூகத்தைச் சேர்ந்தவர்களை எடப்பாடி பழனிசாமி அலட்சியப்படுத்துகிற வகையிலே திரு ஓபிஎஸ் அவர்களையும் திருமதி சசிகலா அவர்களையும் அவமதித்து வெளியே அனுப்பினார். டிடிவி தினகரன் தலையெடுக்கக்கூடாது என்று நினைக்கிறார். இது ஒரு குறிப்பிட்ட சாதியின் பிடியிலே இந்த கட்சி போய்கொண்டிருக்கிறது என்கிற விமர்சனத்தை திரு எடப்பாடி பழனிசாமி நிராகரிக்கும் போது என்ன சொன்னார் என்று சொன்னால், என் பக்கத்திலே செல்லூர் ராஜ் இருக்கிறார், என் பக்கத்திலே ராஜன் செல்லப்பா இருக்கிறார், என் பக்கத்திலே ஆர்பி உதயகுமார் இருக்கிறார், இவர்களெல்லாம் அதே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள்தான் என்று சொன்னார். இவர் குறிப்பிட்ட அந்த 3 பேரும் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள், மதுரையை சொந்த ஊராக கொண்டவர்கள். விருதுநகர் தொகுதியிலே போட்டியிட வேண்டும் என்று வாய்ப்பு கேட்ட பேராசிரியர் ராமசீனிவாசன் அவர்கள் பாஜக சார்பில் மதுரையில் நிறுத்தப்பட்டார். அப்படி நிறுத்தப்பட்ட ராம சீனிவாசன் 2ஆம் இடத்திற்கு வந்தார். அதிமுக சரித்திரம் காணாத வகையில் அதிமுகவின் கோட்டையாக கருதப்படக்கூடிய பகுதிகளில் 3வது இடத்திற்கு போய் டெபாசிட்டையும் இழந்தது. ஆகவே கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை என்பதைப் போல பிரிந்தவர்கள், நீக்கப்பட்டவர்கள், ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், அந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் அலட்சியப்படுத்தப்படுகிறார்கள். குறிப்பாக திருமதி சசிகலாவின் தயவால் முதலமைச்சரான திரு எடப்பாடி பழனிசாமி அவரை அலட்சியமாக நடத்துகிறார். அதேபோல ஓ பன்னீர்செல்வமும் அவருடைய ஆதரவு எம்எல்ஏக்களும் ஓட்டு போட்டு ஆட்சியை தக்க வைத்துக் கொண்ட எடப்பாடி பழனிசாமி அவரை அலட்சியமாக நடத்துகிறார். இதற்கு மேலாக அந்த ஆட்சியை எஞ்சிய காலம் காப்பாற்றிக் கொண்டிருந்த பாஜகவுக்கு அவர் துரோகம் இழைத்தார். இத்தகைய காரணங்களால் தான் நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய சரிவை எடப்பாடி பழனிசாமி சந்தித்தார். அதிலிருந்து அவர் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்பதைத்தான் நீங்கள் கூறுகிற இந்த பேச்சுக்கள் உணர்த்துகின்றன. ஓனாய் என்பது, ஆட்டுக்குட்டி என்பது, களை என்பது, பயிர் என்பது, யார் ஓனாய் யார் ஆட்டுக்குட்டி என்ற ஆராய்ச்சியில் திரு ஓ பன்னீர்செல்வமோ அல்லது அவரை சார்ந்தவர்களோ இறங்க தொடங்கினால் சில விவகாரங்கள் அவருக்கு நெருக்கடியாக வந்து முடியும். கூவத்தூரிலே என்ன அணுகுமுறைகள் கடைபிடிக்கப்பட்டன, ஆட்சி எப்படி காப்பாற்றப்பட்டது என்பதையெல்லாம் பகிரங்கமாக பொதுவெளி விவாதிக்கப்பட்டால் அதிமுகவினுடைய இமேஜ் டேமேஜ் ஆகிவிடும். ஆகவே இது ஒரு பக்கம். நீங்கள் கூறியது போல நேற்று இந்த ஆடு ஓனாய் கதையை திரு செங்கோட்டையனிடம் நிருபர்கள் கேட்டிருக்கிறார்கள். திரு செங்கோட்டையனுக்கு மிக நன்றாக தெரியும் ஓனாய் என்று திரு எடப்பாடி குறிப்பிடுவது திரு ஓபிஎஸ்ஐ தான். ஆனால் அவர் அதை ஏற்க மறுக்கிறார். அதன் காரணமாகத்தான் இந்த கருத்தை சொன்னவரிடமே போய் கேளுங்கள் என்று செங்கோட்டையன் சொல்லுகிறார். அப்படியானால் என்ன அர்த்தம்? பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிற கருத்தை வழிமொழிய வேண்டிய அவசியம் இல்லை என்கிற முடிவுக்கு செங்கோட்டையன் வந்துவிட்டார். தொடர்ந்து அவர் வெவ்வேறு வகையிலே தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதையும் நான் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும். கடந்த முறை நடந்த பிறந்தநாள் விழாவிலே என்ன சொன்னார்? எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்தநாள் விழா கூட்டங்களிலே 2-3 கூட்டங்களிலே ஈரோடு மாவட்டத்தில் நடந்த கூட்டங்களில் என்ன சொன்னார்? நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா ஆகிய இருவராலும் அரசியலில் வளர்க்கப்பட்டவன், அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டவன், அவர்களால் அரசியல் பயிற்சி பெற்றவன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இப்போது இருக்கிற இவரால் அல்ல நான் வளர்ந்தது, அவர்களால் நான் வளர்ந்தது. அதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அர்த்தம். செங்கோட்டையன் ஏற்கனவே அதிருப்தி குரலில் இருக்கிறார். நீங்கள் சொன்ன அந்த கருத்து ஆடு ஓனா என்பதை பற்றி சம்பந்தப்பட்டவர்களிடமே போய் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று அவர் சொன்னது அந்த அதிருப்தியை மேலும் உறுதிப்படுத்துகிற விவகாரம். அது மட்டுமல்ல, திரு தங்கமணி அவர்களும் தலைமை கழகத்தில் நடந்த செல்வி ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்ளவில்லை. அண்மை காலமாக அவரும் அதிருப்தியில் இருக்கிறார் என்பது நான் கேள்விப்படுகிற ஒரு செய்தி. ஏற்கனவே வெளியே போனவர்களால் பிரச்சனை, உள்ளேயும் பிரச்சனை. இப்போது என்னிடத்திலே ஒரு அதிமுக நிர்வாகி சொன்னார், நானும் அதை நேற்றைய தினம் குறிப்பிட்டிருக்கிறேன். அதாவது இப்போதைய எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் எப்படி இருக்கிறது என்றால், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக கூர்மையான கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து அரசியல் நடத்துவதை விட அவர் ஓபிஎஸோடும் டிடிவியோடும் தான் மோதிக்கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் தமிழக அரசியலில் அதிமுக வர்சஸ் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதுவா இப்போ ஒரு பிரச்சனை. ஆனால் தமிழக அரசை கடுமையாக மோதக்கூடிய நிலைப்பாட்டை இப்போது யார் எடுத்திருக்கிறார்கள் என்றால் பாஜக தான் எடுத்திருக்கிறது. பாரதிய ஜனதா, குறிப்பாக திரு அண்ணாமலை வர்சஸ் திமுக அரசு, ஸ்டாலின் என்று அரசியல் களம் மாறுவதற்கு எடப்பாடி பழனிசாமி தான் காரணம்.
இன்றைக்கு என்ன மும்மொழி பிரச்சனையா? அண்ணாமலை தான். அதே போல மத்திய அரசுக்கு எதிராக விமர்சனமா? மாநில அரசுக்கு எதிராக விமர்சனம். இப்படி அரசியல் திமுக வர்சஸ் பிஜேபி என்று தமிழகத்தில் மாறிக்கொண்டிருக்கிறது. களத்தை கோட்டை விட்டுக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அரசியலில் குரட்டை விடுகிறார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு களத்தை கோட்டை விட்டு விட்டார். களம் இப்போது வேறு மாதிரியாக மாறிக்கொண்டிருக்கிறது. இவர் இன்னமும் கற்பனையிலேயே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இதுதான் இப்போதைய நிலவரம். பிரம்மாண்ட கூட்டணி அமைக்கப்படும் சொல்றாரு. பிரம்மாண்ட கூட்டணி அமைக்கப்படும் என்று அவர் 2026 திமுக அந்த தேர்தல்ல திமுக கூட்டணியை எதிர்கொள்ளும் அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான கூட்டணியை அதிமுக கட்டமைக்கும், நாம நிச்சயமா கட்டமைப்போம் அப்படின்னு சொல்றாரு. இப்படி சொல்லும் போது மாவட்ட செயலாளர்கள், கட்சியில் இருக்கக்கூடிய முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இவர்களுக்கு என்ன சொல்லுவது, பேப்பரில் சர்க்கரை என்று எழுதினால் இனிப்பாக வராது. களத்தில் இன்றைக்கு உங்களோடு யார் இருக்கிறார்கள் என்று பார்த்தால் தேமுதிக மட்டும்தான் இருக்கிறது. அதுதானே உண்மை. தமாக அந்த பக்கம் போனது, பாமக அந்த பக்கம் போனது, இன்னும் எந்த முடிவெடுப்பார்கள் என்று தெரியவில்லை. ஏற்கனவே பிரச்சனை உங்களுக்கு. இதில் இன்னொரு பிரச்சனை புதிதாக வந்திருக்கிறது. ராஜ்யசபா தேர்தல் மூலம் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்திற்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு தருவதாக நீங்கள் உறுதியளித்து இருக்கிறீர்கள். இப்போது 2வது சீட்டு 5-6 ஓட்டு குறையுது இல்லையா, அந்த சீட்டை தரவுன்றாங்க. அந்த சீட்டை தந்து நீங்கள் அவரை திருப்தி செய்ய முடியாது. ஒரு பக்கம் பாமக உங்கள் அணிக்கு வர வேண்டும் என்றால் அன்புமணி ராமதாஸுக்கு சீட்டு வேண்டும் என்று கேட்டதாக அதிகாரபூர்வமற்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாமகவுக்கு சீட்டு கொடுத்தால் உங்கள் பக்கம் வருவது கூடும். இருப்பது ஒரு சீட்டு, 1.25 சீட்டு என்று வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாம். அதிமுகவுக்கு ஒரு சீட் கம்ஃபர்டபுளாக வந்துவிடும். 2வது சீட் வர வேண்டும் என்றால் பாஜகவும் பாமகவும் ஓட்டு போட வேண்டும் 2வது நபர் வெற்றி பெறுவதற்கு. 4 எம்பிக்களை திமுக கூட்டணி ஈஸியாக பெற்றுவிடும். ஆக மீதி 2 எம்பிக்களில் 6வது இடத்திற்கு அதிமுகவுக்கு தேமுதிக பாமக ஆதரவு இல்லை என்றால் அந்த இடத்தை பறிகொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். 2வது எம்பி பெற முடியாது. இப்போது முதல் எம்பி இருக்கிறது அல்லவா, கம்ஃபர்டபுளாக வரக்கூடிய எம்பி, அதை 2 கட்சிகள் எதிர்பார்க்கின்றன. இவர் எப்படி வலிமையான கூட்டணி அமைப்பார் எனக்கு புரியல. அவர் வலிமையான கூட்டணி என்று சொல்லுவது எனக்கு வேறு வகையிலே இருக்கக்கூடிய உங்களை போன்ற ஊடக நண்பர்களுக்கும் தெரிந்த விஷயம்தான். விஜய் வருவாரா என்று அவர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். விஜய் மிக தெளிவாக அவருடைய மாநாட்டில் சொன்னதிலிருந்து அவர் பின்வாங்குவதற்கான எந்த தடயமும் இப்போது வரை நமக்கு தெரியவில்லை. அவர் மாநாட்டில் கூறியது என்ன, நம்முடைய தலைமையில் தான் கூட்டணி, ஆனால் நம்மை நோக்கி 2 கட்சிகள் வருவார்கள் அல்லவா, அவர்களுக்கும் ஆட்சியில் பங்கு கொடுப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் தலைமையில் ஆட்சி, சேர முன் வருகிற கட்சிக்கு பங்கு என்பதுதான் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய செய்தி. அந்த நிலைப்பாட்டில் இருந்து அவர் மாறி வந்ததாக எந்த தகவலும் இல்லை. இல்ல, அதுல ஒரு சின்ன குறுக்கீடு. இப்போ ரொம்ப ரீசெண்டா விஜய் கட்சிக்கு போயிட்டு வெளியே வந்த ஐயநாதன் அவர் பேசின உங்களுக்கு நம்பர், அவர் நீங்க பேசினதையும் கேட்டிருப்பீங்க. அவர் சொல்றாரு, இது சம்பந்தமா விஜய் என்னோடு நேரடியாக பேசி கொண்டிருந்த போது அதிமுகவுடன் கூட்டணியா, அது சம்பந்தமா நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம்னு விஜய் என்கிட்ட சொன்னாரு. அப்பதான் விஜய்க்கு அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கு ஒரு ஐடியா இருக்குன்னு நான் தெரிந்து கொண்டேன்னு அவர் வெளியே வந்து சொல்லியிருக்காரு. அப்ப விஜயும் அதே ஐடியால தான் இருக்காரு. என்னுடைய நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கும் ஒரு தகவல், நானும் பேசியவரைத்தான் சொல்லுகிறேன். அதிமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்தவர். நான் ஒரு குழு கொடுத்தால் மிக எளிதாக புரிந்து கொள்வார்கள், ஆகவே நான் குழு கொடுக்க விரும்பவில்லை. அவர் அமைச்சராக இருந்தவர், முன்னாள் அமைச்சர். அவர் ஒரு அமைப்பு, தனியார் அமைப்பு நடத்திய கூட்டத்திலே, நட்சத்திர விடுதியிலே நடந்த கூட்டத்திலே பங்கேற்றார். மதிய விருந்தின் போது அங்கே என்னோடு அவர் உரையாடி கொண்டிருந்த போது விஜய் அவர்களுடைய 2வது மாமா, அதாவது அவருக்கு 2 மாமா இருக்கிறார்கள், தாய் வழி உறவு, அதிலே ஒருவர் அவரிடம் பேசி அதிமுக தரப்பிலிருந்து அதிகாரபூர்வமற்ற முறையிலே தொடர்பு கொள்ளப்பட்டு 50 இடங்கள், முதலில் 40, பிறகு 50 இடங்கள் வரை நாங்கள் தர தயாராக இருக்கிறோம், ஆட்சியில் பங்கு பற்றி தேர்தலுக்கு பிறகு பேசிக்கொள்ளலாம், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை என்றெல்லாம் சொல்லப்பட்டு அந்த ஆஃபரை நாங்கள் இன்னும் பதிலே கொடுக்கவில்லை, அந்த ஆஃபர் பற்றி இப்போது சிந்திக்க வேண்டாம் என்று திரு விஜய் கூறிவிட்டார் என்று அந்த முன்னாள் அமைச்சரிடம் அவர் கூறியிருக்கிறார். அந்த முன்னாள் அமைச்சர் இப்போது அதிமுகவில் தான் இருக்கிறார். தேர்தலுக்கு இன்னும் அவகாசம் இருக்கிறது. அநேகமாக இப்போது நடித்துக் கொண்டிருக்கிற படத்தை முடித்துவிட்டு அவர் சுற்றுப்பயணம் செல்லுவார் ஜூன் மாதம் ஜூலை மாத வாக்கில். அதற்கு பிறகு முதல் கட்ட சுற்றுப்பயணத்திற்கு பிறகுதான் அவர் இந்த கூட்டணி முடிவு குறித்து சிந்திப்பார் என்பது அவர் என்னிடத்தில் தெரிவித்த தகவல்.
நீங்கள் யாரிடம் பேசினீர்கள் என்று நான் அவரிடம் கேட்டேன், அந்த முன்னாள் அமைச்சரிடம். அந்த முன்னாள் அமைச்சர் சொன்னார், விஜய் அவர்களுடைய, என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் அவருடைய பெயர் ஆரோக்கியசாமி என்று கருதுகிறேன். ஜான் ஆரோக்கியசாமி வியூக வகுப்பாளர். நான் சொல்வது அவருடைய தாயினுடைய சகோதரர், விஜயுடைய தாயாருடைய சகோதரர் ஆரோக்கியசாமி. ஆகவே இதுவும் ஒரு பக்கம் இருக்கிறது. எப்படி இவர் சொல்லுகிறாரோ அந்த மாதிரியான சிந்தனை வரும் பட்சத்திலும் கூட பாதிக்கு பாதி என்கிற அளவில் விஜய் கோரக்கூடும் என்று விஜய் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர்கள் கூறுகிறார்கள். 100 இடங்கள் நாம் இருவரும், கூட்டணி கட்சிகளுக்கு மீதி இடங்கள் என்று விஜய் கேட்குவதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறுகிறார்கள். விஜய்க்கு அந்த பலம் இருக்கிறதா என்று என்னை கேட்டீர்களானால் அதற்கான பதில் வேறு. அவருக்கு அந்த பதில், அந்த அளவுக்கு பலம் இப்போது இல்லை என்பதுதான் என் பார்வை. டூர் போனால்தான் தெரிய வரும். இன்னொன்று, அவர் அன்டெஸ்டட் வாட்டர். ஆனால் விஜய் கட்சியினர் என்ன கூறுகிறார்கள் என்றால், விஜய் மக்கள் செல்வாக்கு மிக்க ஒரு மகத்தான பாப்புலர் பர்சன். ஏடிஎம்கேனுடைய ஓட்டு சரிந்திருக்கிறது, 22% சரிந்திருக்கிறது, கடைசியாக நிரூபிக்கப்பட்ட தரவு. விஜய் கட்சிக்கு குறைந்தபட்சம் என்று ஊடகவியலாளர்கள் கணிப்பது 15%. சில ஊடகவியலாளர்கள் கருத்து கணிப்பை நடத்தி இருக்கிறார்கள். கருத்து கணிப்பு நடத்தி அவர்கள் சொல்லுவது மினிமம் 15% அவருடைய ஓட் ஷேர் குறையாது என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்று சொல்லும்போது அதற்குரிய இடங்களை அவர் கேட்க மாட்டாரா? ஆகவே அது செட் ஆகுமா என்பதை கேள்விக்குறி, சந்தேகம். என்னை பொறுத்தவரை அதிமுகவுடன் விஜய் சேருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. லெஸ் தென் 40% தான், லெஸ் தென் 40%. ஆகவே விஜயனுடைய ஹை டிமாண்ட் வில் பி எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அவருடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ஹையா இருக்குன்றாங்க. அதே போல விஜய் வரப்போகிறார் என்று திரு எடப்பாடி பழனிசாமி செய்திகளை விதைத்து கொண்டிருக்கிறார். மீடியா வாயிலாக வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் மூலமாக விஜயுடன் பேசி முடித்து விட்டோம், விஜய் 40 சீட்டுக்கு செட்டில் ஆகிவிட்டார் என்று செய்வதே விஜயை இரிட்டேட் செய்யும் என்று பரப்பப்படுகிற செய்திகள் விஜயை இரிட்டேட் செய்யும். அந்த வேலையைத்தான் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. கட்சிக்காரர்களை ஏமாற்றுவதற்காக வலிமையான கூட்டணி அமைய போகிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஜெயக்குமார் சொல்லவில்லையா நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன், பாருங்கள் வலிமையான கூட்டணி எடப்பாடியார் தலைமையில் அமைய போகிறது, 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களிலும் வெற்றி பெறப் போகிறோம் சொன்னாரா இல்லையா? கடைசியில் என்ன நடந்தது? 84 சட்டமன்ற தொகுதிகளில் நாடாளுமன்ற தேர்தலில் அந்த சமயத்தில் 84 சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக 3வது இடம். இதுதான் ஃபேக்சுவல் பொசிஷன். ஆகவே ஏடிஎம்கேஸ் ஓட் ஷேர் has been considerably decreased. ஆகவே அதிமுகவையும் பழைய பலத்தோடு எந்த கட்சியும் மதிப்பிடாது. அதன் காரணமாகத்தான் நீங்க தேமுதிகவும் சரி பாமகவும் சரி ராஜ்யசபா கொடுக்குறீங்களா இல்லையா அப்படின்னு நிமிர்ந்து கேட்கிறார்கள். ஆகவே அதுதான் கண்டிஷன், அதேதான் சீட்டு பேரத்தில் இருக்கும். இல்ல, அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா திமுகவை 2026 திமுக கூட்டணியை வீழ்த்த வேண்டும்னு நினைக்கக்கூடிய எல்லா கட்சிகளுடைய ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா, விஜய் உட்பட எல்லாருடைய ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா அதிமுக தானே இருக்கு. நீங்கள் சொல்லுவது ஒரு சிறிய திருத்தத்தோடு நான் ஏற்கிறேன். விஜய் உட்பட என்பதை நான் ஏற்கவில்லை. விஜய் தானே ஒரு ஆப்ஷன் என்று கருதுகிறார். அதிமுக எப்படி ஒரு ஆப்ஷனோ தானும் ஒரு ஆப்ஷன் என்று நினைக்கிறார். நான் சொல்லுகிறேன், ஒருவேளை நான் சொல்ல நடக்கவே நடக்காது, வாய்ப்பு மிக மிக குறைவு. காங்கிரஸ், அகில இந்திய காங்கிரஸ் தலைமை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலிருந்து விலகுகிற சூழ்நிலை வருமானால் விஜயின் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வில் பி காங்கிரஸ், நாட் ஏடிஎம்கே. காங்கிரஸ் பிளஸ் விசிகா பிளஸ் கம்யூனிஸ்ட் என்று விஜய் முடிவு செய்வாரே தவிர அதிமுக என்று முடிவு செய்ய மாட்டார். ஏனென்றால் அது அவருக்கு இட் வில் சூட் ஹிம். ஏன்னா அவரே சிஎம் கேண்டிடேட்டாக இருப்பார். அவர் என்ன நினைக்கிறார்னா, தன்னுடைய பாப்புலாரிட்டியை why he should waste for எடப்பாடி பழனிசாமி, அதை நீங்க சொல்லுங்க. அவருடைய பாப்புலாரிட்டியை at the cost of the popularity of விஜய், why should he make எடப்பாடி சீஃப் மினிஸ்டர் என்று அவர் சிந்திக்க கூடும். நான் இது அரசியல் விமர்சகர்கள், வியூக வகுப்பாளர்கள் 1-2 பேர், மீடியாக்காரர்கள் சில பேர், இத்தனை பல பேருடைய பார்வையாக இருத்தான் இருக்கிறது. விஜய் பிஃபோர் ஒரு தாட் ப்ராசஸ் ஏடிஎம்கே என்று முடிவு செய்ததற்கு முன் he will weigh other options also. அவருடைய ஸ்ட்ரென்த் அதுக்காக தான் he will take time அப்படின்ற டாக்கே இருக்கு. ஒரு பிரச்சாரம் போய்விட்டு வந்து, சுற்றுப்பயணம் போய்விட்டு வந்து அதன் பிறகு முடிவு செய்து கொள்ளலாம்
என்பதில் விஜய் தீர்மானமாக இருக்கிறார். எப்படி பார்த்தாலும் அவர் அடுத்த 3 மாதங்களுக்கு முன் கூட்டணி பற்றி வாயே திறக்க மாட்டார். இப்ப சார், இப்ப விஜய் சம்பந்தமான விஷயங்களை தாண்டி அதிமுகவிலேயே வேற வேற ஃபேக்ஷன்ஸா இருக்கக்கூடிய, இப்ப ராஜன் செல்லப்பா திடீர்னு சொன்னார், ஒரு 3 மாசம் நீங்க அமைதியா இருங்க, அதுக்கப்புறம் நாங்க கட்சியில சேர்க்கிறோம்னு ஓ பன்னீர்செல்வத்துக்கு சொன்னார். இப்ப பாக்குறோம், சசிகலா அவர்கள் நேத்து ஜெயலலிதாவுடைய பிறந்தநாள் விழாவில் வந்து பேசும்போது அவங்க சொல்லும் போது அவங்களும் சிலந்தி கதையிலேருந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டு வராங்க, ஒருங்கிணைவோம், மீண்டும் ஒருங்கிணைவோம்னு சொல்றாங்க. ஆனா என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, பொலிட்டிக்கலி இன்னைக்கு சசிகலாவுக்கு என்ன ஸ்டேட்ஸ்ல இருக்கிறாங்க, அவங்களுக்கான தேவை என்ன, அவங்களை இணைத்தால் அதிமுக கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படிங்கிற இவ்வளவு கேள்வி இருக்கு. அப்படிங்கிற போது இப்போ சசிகலா ஏன் தேவைப்படுகிறார் அதிமுகவுக்கு? நீங்கள் சரியான கேள்வியை தான் கேட்குறீங்க. நான் அதற்குரிய பதிலை சொல்கிறேன். அதை நீங்கள் வெறும் அப்படி தனி நபராக பார்க்கக்கூடாது. நான் சொல்லுகிறேன், செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய அண்ணன் மகள் தீபா, அவருக்கு அரசியல் நாட்டம் இருக்கா இல்லையான்றது தெரியல. நேற்று தினம் அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். பொலிட்டிக்கலாக, அதுவும் இந்த லெகசி ஆஃப் எம்ஜிஆர் அண்ட் அம்மா, அப்படி பார்க்கும்போது அவர்களோடு தொடர்பில் இருந்தவர்கள் என்று பார்க்கும்போது ஒவ்வொருவரும் இம்பார்ட்டண்ட் என்பதை நான் இப்போது தான் உங்களிடம் இவ்வளவு நேரம் சொன்னேன். அமமுகவும் ஓ பன்னீர்செல்வமும் சேர்ந்து அதிமுகவின் வாய்ப்பை பறித்ததோடு மட்டுமல்லாமல் அதிமுகவை அவமானகரமான தோல்வி சந்திக்க 7 இடங்களில் சந்திக்க வைத்திருக்கிறார்கள். யார் யார்? ஓபிஎஸும் டிடிவியும் சேர்ந்து. டிடிவியினுடைய வாக்கு சதவீதம் போன சட்டமன்ற தேர்தலில் இருந்தது போல இப்போது இருக்குமா என்பது கேள்விக்குறி என்று சில ஊடகவியலாளர் நண்பர்கள் சொல்றார். இல்லை என்றே வைத்துக் கொள்வோம். போன சட்டமன்ற தேர்தலில் 22 தொகுதிகளில் அந்த தொகுதிகள் பெயர் என்னிடம் இருக்கிறது. நீங்கள் தோக்கிறதுக்கு அவர் தான் காரணம். அதிமுக ஓட்டியும் அமமுக ஓட்டியும் கூட்டிங்கன்னா ஜெயிச்சிட்றாங்க. அமித்ஷா அவர்கள் உங்களிடம் அழைத்து பேசி நல்ல அறிவுரை சொன்னார். ஓ பன்னீர்செல்வம் ஏற்றுக்கொண்டார். அப்போ அவர் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்த முதலமைச்சராக இருந்த பழனிசாமி ஏற்றுக்கொள்ளவில்லை. இது நமக்கு தெரிஞ்ச செய்தி. எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்றால், திருமதி சசிகலா அவர்களை நீங்கள் தனிநபராக பார்க்கக்கூடாது. முக்குலத்தோர் சமூகத்தினுடைய முக்கியமான பிரதிநிதியாக அவர் பார்க்கப்படுகிறார். அந்த உண்மையை நீங்கள் மறைக்க முடியாது. குறிப்பாக கள்ளர் சமூகம் தங்கள் சமூகத்தின் அரசியல் அங்கீகாரம் அவர்தான் என்று கருதுகிறது. அதுபோலதான் திரு பன்னீர்செல்வம், அதுபோலதான் திரு டிடிவி தினகரன். அந்த சமூகத்தினரை நீங்கள் அவமரியாதையாக நடத்துகிறீர்கள், அலட்சியமாக நடத்துகிறீர்கள் என்று அந்த சமூகங்களின் வாக்காளர்கள் கருதுகிறார்கள். அந்த சமூகத்தைச் சேர்ந்த தீவிர கோர் ஓட்டர்ஸ், நான் சொல்லுகிறேன், நீங்கள் தெற்கே 20-30 தொகுதி இழப்பீர்கள். இவர்களை சேர்க்க மாட்டேன் என்று நீங்கள் அந்த முடிவில் உறுதியாக இருந்தால், திரு பழனிசாமி உறுதியாக இருப்பாரானால், தெற்கே 20 முதல் 30 தொகுதிகளை நீங்கள் இழப்பீர்கள். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஒரு தேர்தலிலே அது உங்களுக்கு சுலபமாது, அந்த நம்பர்ன்றது உங்களுக்கு அலட்சியமா கடந்து போகக்கூடிய நம்பரா? அதே போல பிஜேபியோட அலையன்ஸ் இல்லை என்றால் அதிமுகவினுடைய பெல்ட்டாக இருந்த கொங்கு பெல்ட்டிலும் அதிமுக அடி வாங்கும், சேதாரத்தை சந்திக்கும். ஓட்டு பிளவினால் யார் ஆதாயம் அடைவார்கள் என்று கூற முடியாது. நீங்களும் கணிசமாக ஓட்டு வாங்குவீர்கள், அண்ணாமலையும் வாங்குவார், பிஜேபியும் வாங்குவார். இடையிலே வாங்குகிற ஓட்டில் திமுக பெற்றால் போதும் என்கிற வாக்கை வாங்கிவிட்டால் யாருக்கு உதவியதாக ஆகும்? திமுகவுக்குத்தான் உதவியதாகும். ஆகவே திரும்ப திரும்ப நான் கூறுகிற சில கருத்துக்கள் அதிமுகவினுடைய முன்னணி தலைவர்களிடம் பேசிவிட்டுத்தான் உங்களிடம் சொல்லுகிறேன். ஒன்றுபட்ட அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, தமாக, புதிய தமிழகம், புதிய நீதி கட்சி, ஜான் பாண்டியன் அவர்களுடைய கட்சி, இவை அனைத்தும் சேர்ந்தால் அது வலிமையான கூட்டணி. திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தக்கூடிய அல்லது திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை தரக்கூடிய கூட்டணி. அப்படி அல்லாமல் நீங்கள் விஜயை சேர்த்துக் கொள்ளுகிறீர்கள், வந்தால் அவர் கேட்கிற நம்பரை கொடுத்து சரண்டர் ஆகி சேர்த்துக்கொண்டு விஜய் சேர்ந்த பிறகு மீறி இருக்கிற சில கட்சிகள், பாஜக தலைமையில் சில கட்சிகள் ஒரு அணி அமையுமானால் அது உங்களை ஆட்சியில் அமர்த்தாது. குழப்பமான தேர்தல் முடிவுகளுக்குத்தான் வழிவகுக்கும். ஓட்டு சிதறல் மூலம் திமுக may not come to power, but it may lead in numbers. அது நடக்கலாம். இட் மே லீட் இன் நம்பர்ஸ். நீங்கள் 60 80 போகலாம், 90 போகலாம். அவர்களும் ஒரு நம்பருக்கு வருவார்கள். ஆகவே ஆட்சி உங்களுக்குத்தான் உறுதி என்று சொல்ல முடியாது. முதலில் விஜய் வரமாட்டார். வருவதற்கு சாத்தியமுள்ள அணியை விரைவாக அமைத்து களத்தில் அந்த கொஹெசிவ்னஸை சீக்கிரம் கொண்டு வருவதுதான் அதிமுகவுக்கு நல்லது. இவர்களை நான் அலட்சியமாகத்தான் நடத்துவேன், நான் தான் தலைவன், நான் தான் இது என்று நினைத்தீர்கள் என்றால் நீங்கள் எம்ஜிஆர் அல்ல, நீங்கள் ஜெயலலிதா அல்ல. உங்களுக்கு இருக்கிற ஒரே பலம் இரட்டை இலை தான், அதுவும் நடுவானில் தொங்குகிறது. ஆகவே அது என்ன ஆகும் என்று தெரியாது. ஆகவே
ஒன்றுபட்ட அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக உருவாக்குவதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அரசியல் ரீதியாக புத்திசாலித்தனமாக இருக்கும். விஜய்க்காக காத்திருந்தால் இரவு காத்த கிளியாக நின்று ஏமாறலாம், கட்சிக்குள்ளும் கலகம் பிறக்கலாம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப சிவராத்திரி அன்னைக்கு வந்து தமிழகத்துக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வருகிறார். ஸோ அப்போ சில முக்கியமான சந்திப்புகளும் நடக்கக்கூடும்னு சொல்றது. இப்போ நீங்களே சொன்ன மாதிரி இரட்டை இலைக்கும் வந்து ஒரு 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 கத்தி தலைமையில கத்தி தொங்குற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கு. புதிய தலைமை தேர்தல் ஆணையர் வந்து இருக்கிறார். இந்த அவருடைய தமிழக வருகை அதிமுகவுடைய நடக்கக்கூடிய டிஸ்டர்பன்ஸ் எதுவும் கனெக்ஷன் இருக்கா? மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் கோவையிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய முடிவடைந்த சில மாவட்ட அலுவலகங்களை திறந்து வைத்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்த திட்டமிட்டிருக்கிறார் என்று நான் கேள்விப்படுகிறேன். அப்போது கூட்டணி தொடர்பாக ஒரு கருத்துக்களை கேட்டு அவர் ஒரு முடிவுக்கு வரக்கூடும். அதே போல தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை நீடிப்பது சம்பந்தமான முடிவும் அப்போது எட்டப்பட வாய்ப்பு இருப்பதாக நான் அறிகிறேன். அதே சமயம் அண்ணாமலை நீடிப்பாரா இல்லையா என்கிற சந்தேகத்தை தொடர்ந்து மீடியாவிலே சில பேர் விதைத்து கொண்டிருக்கிறார்கள். நான் கேள்விப்படுவது கிட்டத்தட்ட இன்றைக்கு டாக்டர் தமிழிசை அவர்களும் கூறியிருக்கிறார், 14 மாநிலங்களிலே மாநில தலைவர்கள் அறிவிக்கப்படவில்லை. வெறும் தமிழகத்தில் மட்டும் கிடையாது. ஆனால் ஏதோ அண்ணாமலை பதவிக்கு ஆபத்து என்பது போல தமிழகத்தில் மட்டும்தான் இருப்பதை போல பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அண்ணாமலை நீடிப்பதற்கான வாய்ப்பு தான் 95% இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். 5% என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். கூட்டணிக்காக ஒரு நிர்பந்தம் வருமானால் மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று. கூட்டணி அதை ஒரு நிபந்தனையாக விதித்தால் அப்படிப்பட்ட ஒரு கூட்டணியே உருவாகாது. உருவானாலும் பலனளிக்காது. அண்ணாமலை மாற்றினால் பாஜக எதிர்பார்க்கிற பலன் தமிழகத்தில் கிடைக்காது. அதன் பிறகு நீங்கள் அந்த கூட்டணியின் மூலம் சில பல தொகுதிகளை வெல்லலாம். தமிழகத்தில் பாரதிய ஜனதா மீண்டும் முதல் புள்ளியிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும், வலுவாக கால் ஊன்றுவதற்கு. ஏனென்றால் ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு உழைத்து 11% இந்த கட்சிக்கு இருக்கிறது என்று 5%-இலிருந்து கொண்டு வந்திருக்கிறார். அதற்கு பிரதமர் மோடியினுடைய செயல்பாடுகளும் காரணம், அண்ணாமலை அவர்களுடைய வீரியமான செயல்பாடுகளும் காரணம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு துணிச்சலான போர்க்குணம் உள்ள ஒரு தலைவரை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்றுதான் பாரதிய ஜனதாவில் இருக்கக்கூடிய, அவர் மாறினால் தங்களுக்கு இந்த வாய்ப்பு கிட்டாதா என்று கருதக்கூடியவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்களே அப்படித்தான் நினைக்கிறார்கள். அண்ணாமலை மாற்றுவதற்கான வாய்ப்பு குறைவு என்று தான் நினைக்கிறார்கள். ஆகவே இப்போது அமித்ஷா அவர்கள் வருகையின் போது கூட்டணி தொடர்பாக கட்சிக்காரர்கள் நிர்வாகிகள், முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தக்கூடும். அதிமுகவை சேர்ந்தவர்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு குறைவு என்று சொல்லுகிறார்கள். ஆகவே அது பற்றி அதிகாரபூர்வமாக தெரிய வராத நிலையில் நான் சொல்லுவது பொருத்தமாக இருக்காது. அதிமுகவுக்குள் பிரச்சனைகள் இருக்கின்றன என்பது பாரதிய ஜனதா கட்சியின் மேலிடத்திற்கு நன்கு தெரியும். அதை மட்டும் என்னால் அறுதியிட்டு சொல்ல முடியும். அதிமுகவுக்குள் இப்போது பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. கூட்டணியிலோ அல்லது திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய அணுகுமுறையோ இது பற்றியெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலும் சரி அகில இந்திய அளவிலும் சரி நிச்சயமாக உன்னிப்பாக கவனிக்காமல் இருக்காது. நேர்காணல் இறுதியான கேள்வி, தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் வந்து சொல்லும்போது எப்படி வந்து இந்த மூன்றாவது மும்மொழி கொள்கையை வந்து நாங்கள் தீவிரமாக எதிர்க்கிறோம்னு திமுக தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் போய் ஹிந்தி வார்த்தையெல்லாம் கருப்பு மை வச்சு வந்து திமுகவினர் அழிச்சு கொண்டு வராங்க. எல்லாத்தையுமே பார்க்குறோம். இப்போ அடுத்தபடியாக வந்திருக்கிறது தொகுதி மரவரை செய்யும் போது தமிழகத்திற்கு இருக்கக்கூடிய எம்பிக்களுடைய எண்ணிக்கை குறையும். ஏன்னா வந்து இதில் வந்து பாப்புலேஷன் ஒரு முக்கியமான ஃபேக்டராக எடுப்பாங்க. ஸோ அப்போ நம்மளுடைய எண்ணிக்கை குறையும், இதை ஏற்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முதலமைச்சர் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார். ஸோ இப்போ இது அடுத்த போராட்டத்துக்கு வழிவகுக்குமா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பியிருக்கு. உங்களுடைய பார்வை? 2 விஷயங்களாக நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். 2ஐயும் நான் தனித்தனியே பிரித்து பதில் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். முதலில் இந்த மும்மொழி பிரச்சனையில் மத்திய அரசு திரும்ப திரும்ப விளக்கம் கொடுத்து விட்ட பிறகும் 3வது மொழியாக ஹிந்தியைத்தான் படிக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை என்பதை பலமுறை கூறிய பிறகும் சம்பந்தப்பட்ட மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானிலிருந்து தமிழக பாஜக தலைவர் முதல் கொண்டு கல்வியாளர்கள் வரை தெளிவுபடுத்தி விளக்கிய பிறகும் திரும்ப திமுக பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறது. ரயில்வே ஸ்டேஷனில் போய் ஹிந்தி அழிக்கிறோன்ட்டு இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தேன், காமெடியாக இருக்குது. ஹிந்தி எது இங்கிலீஷ் எதுன்னு தெரியாமல் இங்கிலீஷ் அழிச்சிட்டு இருக்காங்க. அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீர்களா? இங்கிலீஷ் அழிச்சிட்டு இருக்காங்க. இவர்கள் தான் மொழிப்போர் வீரர்கள் போல இருக்கு. எது ஹிந்தி எது தமிழ் இங்கிலீஷ்னே தெரியல. 3 எழுதியிருக்கு. தமிழ் உங்களுக்கு தெரியுது, ஹிந்தி இங்கிலீஷில் எது ஹிந்தின்னா தெரியாது. இங்கிலீஷை உட்காந்து அழிச்சிட்டு இருக்காங்க இந்த வீரர்கள். அவ்வளவு ஹிந்தி எதிர்ப்பு உணர்வு உள்ளவர்கள் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் கிட்ட இருக்கிற ரூபா நோட்டு லட்சக்கணக்கில் சேர்த்து வச்சுருக்கீங்கல்ல,
அதிலெல்லாம் முதல்ல ஹிந்தி அழிச்சிடணும்ப்பா, நம்ம ஹிந்தி எதிர்ப்புப்பா அப்படின்னு அழிச்சாங்கன்னா அந்த வீரர்களுடைய மொழி பற்றுவை நம்ம பாராட்டலாம். ஏன்னா எல்லாரும் லட்சக்கணக்கில் வச்சுருப்பீங்க. முதல்ல எடுங்க, 500 நோட்டு கட்டா 100 நோட்டு கட்டா எடுங்க, ஹிந்தி அழிச்சிடணும், அழிச்சிட்டு கடையில் கொண்டு போய் நீட்டுங்க. ஏன் ரயில்வே ஸ்டேஷனில் போய் அழிச்சிட்டு இருக்கீங்க? இரண்டாவது, இந்த வேலைகளை எல்லாம் நீண்ட நாள் செய்து கொண்டிருந்தால் சட்டம் வேடிக்கை பார்க்கக்கூடாது. அதுனா சட்டம்னா தமிழ்நாடு திமுக காரனுக்கு ஒரு சட்டம், நாட்டில் இருக்கிற மற்றவனுக்கெல்லாம் ஒரு சட்டமா? அவன் புறப்பட்டு ஒன்று அழிக்கிறதுனா விட்டுருவீங்களா? என்ன உங்கள் இஷ்டத்துக்கு போலீஸை கையாளுவீங்களா நீங்கள்? ஆகவே நீங்கள் சட்டத்துப்படி நடவடிக்கை எடுக்காவிட்டால் இம்மாதிரி போகிறவர்களுக்கு எதிராக மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதிரியான பேர்வழிகளுக்கு எதிராக மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுக்கும்? போலீஸ் துணை ராணுவ படையினரை ரயில்வே ஸ்டேஷன்ல நிறுத்தி உதைக்க வேண்டியதுதான். ரயில்வே போலீஸ் ஏற்கனவே இருக்கிறாங்க. துணை இவங்க ரயில்வே போலீஸ் கம்மியா இருப்பாங்க சார் ஸ்ட்ரென்த்து. மத்திய படை இறங்கட்டுமே, இந்த வீரர்கள் எங்க நிக்கிறாங்கன்னு பார்த்துடலாம், ஸ்டேஷனுக்கு வராங்களான்னு பார்த்துடலாம். ஆகவே அந்த நிலையை நோக்கி மத்திய அரசு செயல்பட இவர்கள் வைப்பார்கள் போல் இருக்கிறது. ஏனென்றால் பாரதிய ஜனதா தரப்பிலிருந்தும் அந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களை ரொம்ப நாள் வேடிக்கை பார்த்து விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு. இது ஒன்று சொல்லியிருக்காரு. அப்புறம் நடுவில் ஒரு வசனம் பேசினார் முதலமைச்சர். இன்னமும் பேப்பர் படிக்கிறவங்க ஜனங்க எல்லாரும் காமன் சென்ஸே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாரா என்னன்னு தெரில. நாங்கள் நினைத்தால் வரி செலுத்தாமல் இருப்பதற்கு ஒரு நொடி ஆகாது, பண்ணவே முடியாது. என்ன வரி செலுத்துறது? அவங்க நினைத்தால்தான் அவங்களுக்கு ஜிஎஸ்டியில் பங்கு கொடுக்குறாங்க, அவங்க நினச்சாதான் எல்லா ஷேரும் கொடுக்குறாங்க. நீங்கள் எந்த டேக்ஸை கொடுக்க முடியாதுன்னுவீங்க? கொடுக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக செயல்படுறீங்கன்னு அர்த்தம். இந்த வசனம்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. இது ஒரு பக்கம். இரண்டாவதாக நீங்கள் இந்த தொகுதி மறுவரையை பற்றி சொன்னீர்கள். ஏற்கனவே இதே பிரச்சனை எழுந்தபோது தமிழக பாரதிய ஜனதா தலைவர் திரு அண்ணாமலை விளக்கம் கொடுத்திருக்கிறார். தொகுதிகளின் எண்ணிக்கை மறுசீரமைக்கு என்ன யாட்சிக்குன்னு இன்னும் கிளாசிஃபை பண்ணதாக தெரியவில்லை. நான் மத்திய அரசு சம்பந்தப்பட்ட ஒரு அதிகாரியிடம் பேசினேன். அவர் மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணுறேன்னு சொன்னார். அவர் சொல்லுவது இந்த கிளாசிஃபிகேஷனுக்கு என்ன, இப்போ மத்திய அரசு பார்லிமெண்ட்டில் 33% இடஒதுக்கீடு அமல்படுத்துவது என்று முடிவு செய்திருக்கிறது. அதற்காக நாடாளுமன்ற இடங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான திட்டமும் மத்திய அரசிடம் இருக்கிறது. நாடாளுமன்ற எண்ணிக்கை உறுப்பினர்களுடைய அளவை அதற்காகத்தான் பாராளுமன்றமே பெரிதாக கட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அந்த யாட்சிக்கை வரையறுக்காத நிலையில் இவர்களே மக்கள் தொகை அடிப்படையில் என்ற முடிவு செய்து கொண்டு அதை சொல்லுகிறார்கள். எண்ணிக்கை குறையும் என்றால், அப்படி குறையும் என்றால் அதை தமிழக பாரதிய ஜனதா ஏற்காது. மத்திய அரசிடம் முறையிடும், அழுத்தம் திருத்தமாக வாதிடும். அந்த எண்ணிக்கை குறைப்பில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, அவ்வாறு அந்த அணுகுமுறையை இப்படி கடைபிடிப்பது என்று ஏற்கனவே தமிழக பாஜக தெளிவுபடுத்தி இருக்கிறது. ஆகவே ஏற்கனவே இருக்கக்கூடிய லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ, மற்ற இஷ்யூ இதிலிருந்தெல்லாம் டைவர்ட் பண்ணுற டாக்டிக்ஸ் என்று நான் பார்க்கிறேன். மக்களை பாதித்திருக்கிறேன். நான் கூட என்ன நினச்சேன், அமைச்சரவை கூட்டம் முடிஞ்சு வெளியே வந்த உடனே முதலமைச்சர் ஏதோ மக்களுக்கு சாதகமாக ஒரு நல்ல முடிவெடுக்க போகிறாரு, மக்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் ஏதோ ஒரு அறிவிப்பு வெளியிடுவார் அப்படின்னு நினச்சேன். ஏதோ ஏன்னா முதல் அமைச்சரவை கூட்டம் முடிந்தவுடன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். கடைசியில் பார்த்தா அடுத்த அரசியல் ஆயுதம் மாதிரி இது தெரிகிறது. இந்த நிலையில் அவருடைய முதலமைச்சருடைய பார்வையின் அடிப்படையில் மத்திய அரசு இன்னும் தெளிவுபடுத்தாத நிலையில் இதை நான் ஏற்பதற்கு இல்லை. நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். வாய்ப்புக்கு நன்றி.